இன்றைக்கி சூப்பரான ஒரு நைட் வியூ திருச்சியை பார்க்க போகிறீங்க. இது என்னோடய ஃபஸ்ட்டு விலாகு. நம்ம மெயின் ரோட்டுக்கு வந்தாச்சு. நேராக போய் பெட்ரோல் பங்கில் போயிட்டு பெட்ரோலை போட்டுட்டு ஹைவேல ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களை மீட் பண்ணுறேன். ₹500 போடுங்க. மழை லைட்டாக துருகிட்டு இருக்கு. பெட்ரோல் போட்டாச்சு. கொஞ்சம் தூரம் ஹைவேல போயிட்டு அதுக்கப்புறம் சிட்டிக்குள்ளே போகலாம். மழை பெய்யும் பொழுது எப்படி இருக்கிறது? இன்றைக்கி வண்டியை விட்டு கீழே இறங்குறது இல்லை. இல்லைமே வண்டியிலேயே சுற்றுறது தான். இதோட இந்த ஹைவேவை முடிச்சுக்குவோம். கொள்ளிடம் பாலம் வந்தாச்சு. கொள்ளிடம் பாலம் தண்ணி எப்போதுமே வராது. இப்போன்னு இல்லை, எப்போதுமே. எப்போயாவது ஃப்ளட்டு வர டைமில் வரும். பட் நார்மலாக தண்ணி வராது. இதுக்கு அடுத்தது பிரிட்ஜு பார்த்தீங்கன்னா காவிரி பிரிட்ஜு தான். காவிரி பிரிட்ஜ் பார்ப்போம். இது பார்த்தீங்கன்னா ஸ்ரீரங்கம் பாலம். இது ரயில்வே ஸ்டேஷன், ஸ்ரீரங்கத்தோட ரயில்வே ஸ்டேஷன். இதுதான் ஸ்ரீரங்கம். சைட்லேருந்து தெரியுது உங்களுக்கு, கோபுரம் தெரியுதா? இப்போ உங்களுக்கு ஃப்ரண்ட் வியூ காமிக்கிறேன். அப்படி போய் சுற்றி வரணும். அதான் கோபுரம் தெரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இது ஸ்ரீரங்கத்தோட லேண்ட்மார்க். அது
இது டூரிஸ்ட் ஸ்பாட்டு தான். இப்போ தான் கோயில் அந்த அளவுக்கு ஓப்பனிங் இல்லை. ஸ்ரீரங்கம் பஸ் ஸ்டாப் வந்துடுத்து. இதில் ரைட்டுக்காக போனீங்கன்னா அம்மா மண்டபம், லெஃப்ட்டுக்காக வந்தீங்கன்னா ஸ்ரீரங்கத்துக்கு உள்ளே போகலாம். இது ஸ்ரீரங்கத்தோட வெளிப்பிரகாரம். அப்படிக்கா ஃபுல் ரவுண்டு காமிக்கிறோம் பாருங்கள். வண்டியிலே பிரகாரத்தை சுற்றியாச்சு. வேறு என்ன பண்ணுறது, கோயிலுக்குள்ளே விட மாட்டேங்கிறாங்க. நம்ம இப்படியே ஒரு சுற்றுவோம். இது ஒரு வாசல். இது இதில் 4 பக்கம் 4 வாசல் இருக்குது. இது எந்த வாசல்னு தெரியல. இது ஒரு வழியாக போகலாம். இது வந்து என்ன வாசல், கிழக்கு வாசல்னு நினைக்கிறேன். ஓகே, அடுத்தது நம்ம காவிரி பிரிட்ஜ் அதில் மீட் பண்ணுவோம். இதுதான் அம்மா மண்டபம் ரோடு. எதிர்த்தாப்பில் தெரிகிறது வந்து அம்மா மண்டபம். அம்மா மண்டபம் இது ஒரு காவிரி கரை. இது பூஜைகள்லாம் பண்ணுவாங்க, திதி கொடுக்கறது அந்த மாதிரி. அதேமாதிரி ஆடிப்பெருக்குக்கு இங்கே வந்தீங்கன்னா பயங்கர ரஷ்ஷாக இருக்கும். இப்போ மூடி இருக்குது, தண்ணி இருக்குது, அந்த பக்கம் வர்றதில்லை அதிகமாக. இதில் ஸ்ட்ரெயிட்டாக போனீங்கன்னா காவிரி பிரிட்ஜ். ஸ்ட்ரெயிட்டாக வந்து லெஃப்டில் திரும்பினா காவிரி பிரிட்ஜ். எந்த இது வந்து சென்னையிலேருந்து வந்தீங்கன்னா இதுதான் ஃபர்ஸ்ட்டு ஸ்ரீரங்கம், அதுக்கப்புறம் மெயின்காடு, அதுக்கப்புறம் ஜங்ஷன் வந்து ஹார்ட் ஆஃப் த சிட்டி. இது வந்து ஸ்ரீரங்கம் கோவிலுக்கு உள்ளது, ஃபேமஸானது ரங்கநாதர் கோவில் இருக்கிறதுனால. சிக்னல் போட்டாச்சு. லெஃப்டில் போகிறவங்களுக்கு வழியை விடுவோம். இது காவிரி பிரிட்ஜு வரப்போகுது. இது ஒரு சிக்னல் இருக்குது, மெயின் சிக்னல். இது ஸ்ரீரங்கத்துக்கு மெயின் சிக்னல். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கன்னா இது காவேரி பிரிட்ஜ். இப்போ தண்ணி வருது, இருட்டில் தெரியாது. இந்த பிரிட்ஜு நல்லா தான் இருந்துச்சு, அப்புறம் நடுப்புற ஏதோ வேலை பார்த்தாங்க, இப்படி ஆயிடுச்சு. இப்போ கொள்ளிடம் பிரிட்ஜு தான் உங்களுக்கு சூப்பரான பிரிட்ஜு.
நேராக பார்த்தீங்கன்னா உச்சி பிள்ளையார் கோயில் தெரியுதா? இது எங்கிட்ட பார்த்துட்டு திரும்புறாருன்னு தெரியல. அவர் பாட்டுக்கு நேராக போகிறாரு. நேராக பார்த்தீங்கன்னா உச்சி பிள்ளையார் கோயில். இதோட காவேரி எண்ட் வரிசையாக கார நிற்குது. நல்ல வேலைக்கு சிக்னல் போட்டாச்சு. இன்றைக்கி சண்டேங்கிறதுனால டிராஃபிக் கம்மியாக இருக்குன்னு தெரியல. இது அண்ணா சிலை. அண்ணா சிலை வந்துருச்சு. இதுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு இதையும் காமிக்கிறேன் டிராஃபிக் எப்படி இருக்குன்ட்டு. இந்த பக்கம் லெஃப்டில் போனீங்கன்னா கரூர் பைபாஸ் வந்துடும். இது உள்ளே போனீங்கன்னா சிட்டிக்குள்ளேயே போவோம். நார்மலாக இந்த சைடு பார்த்தீங்கன்னா நமக்கு ரஷ்ஷாக தான் இருக்கும். என்னன்னு தெரில, சண்டேங்கிறதுனால ஃப்ரீயாக இருக்குன்னு தான். இது சத்திரம் பேருந்து நிலையம். கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோன்னே ஓப்பன் பண்ணிடுவாங்க. அது வரைக்கும் வெளியில் தான் பஸ்ஸெல்லாம் நிற்கிது. அதில் பெரிய பஸ் ஸ்டாண்டாக தான் பண்ணுறாங்க. முன்னாடி இதில் சும்மா ஒரு ஷெட்டு மாதிரி போட்டுருந்தாங்க. நான் காலேஜ் படிக்கும் போது தான் அந்த ஷெட்டு கூட கிடையாது. இப்போ ஆனால் சூப்பராக பண்ணிட்டாங்க. இதில் நேராக போன ஏர்போர்ட் திண்டுக்கல், மதுரை அப்படி. ஏன்னா சிட்டிக்குள்ளே தான் இது. இதுக்கு நேரம் இது மெயின் கேட். திருச்சி ஜங்ஷன். பஸ் நேராக ஜங்ஷன் போயிடும். லெஃப்டில் பார்த்தீங்கன்னா, ரைட்டில் பார்த்தீங்கன்னா ஜாயால் காசு. இது வந்து மெயின் கார்டு சர்ச்சு. இது ரொம்ப ஃபேமஸ்ஸு, படத்தெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஒன்றார் இது வந்து இது ஒரு லேண்ட்மார்க் தான். மெயின் கார்டு கேட் சர்ச்சு. ஜோசப் இது காலேஜ் இருக்குது. நமக்கு ஏதோ நல்ல நேரம், எல்லா பக்கத்தும் சிக்னல் விழுவுது. இது டிராஃபிக் ரொம்ப ரொம்ப கம்மி தான். தீபாவளி கும்பல் இருக்குது. இது வந்து போத்தீஸ் ஓப்பன் பண்ணப்போ ஆமாம், நல்லா லைட்டிங் நல்லா பண்ணியிருக்காங்க. போத்தீஸோட லைட்டிங் பக்காவாக இருக்குது. கூட்டம் ஆனால் கம்மி தான், வருவாங்க. இனிமேல் தான் தீபாவளி பர்ச்சேஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் ஆகும். இது சென்னை சில்க்ஸு. இதுதான் புதுசாக கட்டிகிட்டு இருக்கிற சத்திரம் பேருந்து நிலையம். பாருங்கள், ஆல்மோஸ்ட் முடிஞ்சிக்கிட்டே இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. சூப்பராக இருக்குல்ல சத்திரம் பேருந்து நிலையம். நான் ஸ்கூல் படித்ததுலேருந்து இப்போ தான் பார்க்குறேன்
நடுப்புற கொஞ்சம் பெருசாக கட்டினாங்க. அதுக்கப்புறம் இப்போ இது வந்து நல்ல எக்ஸ்டென்ஷன் பண்ணி கட்டியிருக்காங்க. ஒரு ஃபுல்லாக கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துகிட்ருக்கு. இது ஓடும், இன்னும் கொஞ்சம் வருஷம் ஓடும். எப்படியும் அடுத்த வருஷம் ஓப்பன் பண்ணிடுவாங்க. இது திருவானைக்கோவில் என்ட்ரன்ஸ். இது வந்து டுவர்ட்ஸ் மெயின் கார்டு கேட் டு கொள்ளிடம் பாலம். காவிரி பாலம் பார்த்துட்டீங்க, கொள்ளிடம் பாலம் சிட்டி பாலம் பார்க்கலல்ல. இது புது பிரிட்ஜ். இது பிரிட்ஜு 2 இயர்ஸ் இருக்கும். நான் போகும்போது இங்கே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. திருப்பி வந்து பார்த்தா இந்த ஃபுல் கண்டிஷனில் இருக்குது. இது இப்படியே போனீங்கன்னா பைபாஸு, சென்னை பைபாஸ் போயிடும். இது சிட்டிக்குள்ளே வந்துடும். மீன் இருக்குது, கோல்டு ஃபிஷ். சேலம், மதுரை, தஞ்சாவூர், சென்னை ஸ்ட்ரைட்டாக போகணும். சேலம் மதுரைனா லெஃப்டில் திரும்பணும். இது கொள்ளிடம் பிரிட்ஜ் வரப்போகுது. ஸ்ட்ரைட்டாக இருக்குல்ல, நேப்பியர் பிரிட்ஜ் மாதிரி இருக்கும். இதுதான் கொள்ளிடம் பிரிட்ஜ். இது சூப்பராக பண்ணிட்டாங்க. ஆனால் காவிரி பிரிட்ஜு அப்போ கட்டினது, இது புதுசுன்னா கொஞ்சம் 4 வருஷம் ஆச்சு. பட் அதுக்கு இது லேட்டஸ்ட்டு. லைட்லாம் ஒழுங்காக வேண்டிய LED லைட்டு எல்லாம் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க போல். ஓகே, இதோட இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். இன்னும் உங்களுக்கு ஜங்ஷன் காமிக்கணும், சிட்டி சென்டர் காமிக்கணும். அதெல்லாம் அடுத்த வீடியோவில் வரும். இதுவே லென்த்தியாக போயிடும். அப்புறம் அதையும் சேர்த்தோன்னா இன்னும் லென்த்தியாக இருக்கும். அதனால் இதோட என்னோடய வீடியோவை எண்ட் பண்ணிக்கிறேன். See you. Bye bye.